Hello everyone, praise the Lord, welcome to Daily Devotion. இன்றைக்கி செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா கதவை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்து தட்டி வெயிட் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் எங்கள் அம்மா கதவே திறக்கலாம். அப்போ தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்ற வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. யார் இந்த வசனத்தை சொன்னதுன்னு கேட்குறீங்களா? நம்ம ஏசப்பா தாங்க. ஆமாங்க, ஆஃப்டர் ஆல் நான் வீட்டு கதவுக்கு முன்னாடி நின்றதுக்கே அவ்வளோ எனக்கு கடுப்பாகுது. ஏசப்பா இதே மாதிரி தாங்க, நம்ம வருவோமா, நம்ம கதவை திறப்போமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க. வீட்டு கதவு இல்லைங்க, இருதயமான கதவை திறப்போமான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஆமாங்க, ஆனால் நம்ம சொல்கிறோங்க, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லிட்டா, ஆனால் அவர் வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணாமல் கதவை பூட்டி வச்சுருக்கோங்க. அதாவது இருதயமான கதவை பூட்டி வச்சுருக்கோங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம இருதயம் பூட்டப்பட்டிருக்கா? ஏசப்பா வெளியே தான் நிற்கிறாருங்க, தட்டிக்கிட்டே இருக்காருங்க. இன்றைக்கே போய் திறந்து அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. நானும் ஏற்றுக்கொள்ள போகிறேன். நான் எங்கள் வீட்டு கதவுக்கிட்ட நின்று திரும்பி உள்ளே போகும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் சொல்லவே முடியாதுங்க. அதே போல தான் ஏசப்பா நம்ம உள்ளத்தில் வந்தோன்னே நம்மளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் சொல்லவே முடியாதுங்க. அவர் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்குங்க. ஆமாங்க, இன்றைக்கே போய் உங்கள் இருதயமான கதவை திறங்க. ஏசப்பா உள்ளே வந்து உங்கள் கூட பிரவேசிப்பார். Jesus loves you.